Hi, my tech all subscribers. This video for yours. ஓகே. இதில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் ஜாவா. ஓகே. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜேடிபிசி பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஸோ, இந்த வீடியோல நம்ம அட்வான்ஸ் ஜாவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸ் ஜாவா பத்தி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அட்வான்ஸ் ஜாவாங்கிறது ஒரு அஃபிஷியல் டேர்மே கிடையாது. இது ஒரு அன்அஃபிஷியல் டேர்ம். ஓகேவா? அந்த அட்வான்ஸ் ஜாவால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்க்குறதுக்கு முன்னாடி எதுக்காக நம்ம அட்வான்ஸ் ஜாவா வந்திருக்கோம்? ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதுவும் யூஸ் பண்ணி ஜாவா யூஸ் பண்ணி. ஸோ, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஜே2எஸ்சி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டாண்டர்ட் எடிஷன் நீங்கள் வந்து எக்லிப்ஸ் ஐடியில் போய்ட்டு க்ரியேட் பண்ணுவீங்க. அப்போ வந்து ஒரு டெவலப்பர் ஐடி இருக்கும், ஒரு என்டர்பிரைசஸ் ஐடி இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஐடி வந்து என்ன ஐடியாக இருந்திருக்கும்? டெவலப்பர் ஐடியாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் என்ன பண்ணுவீங்க? கோர் ஜாவா மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கோர் ஜாவா ப்ளஸ் ஜேடிபிசி ரெண்டுமே பார்க்கலாம். ஜேடிபிசினா டிபியோட கனெக்ட் பண்ணி நம்ம டிபியில் என்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியுமா? க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணலாம், கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். ஓகேவா? இந்த 4 ஆப்ரேஷனும் நம்ம எதில் பண்ணலாம்? வித் கோர் ஜாவா ப்ளஸ் ஜேடிபிசியில் ஜே2எஸ்சி எடிஷன் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் எடிஷன் வச்சு. இதுவே ஜே2டபிள்யூ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஜே2டபிள்யூங்கிறதுனா ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன். இதில் நம்ம வந்து வெப் ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த வெப் ஆப்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதுலாம் என்னென்னா, இந்த சர்வலெட், ஜேஎஸ்பி, ஜேபிஏ, வெப் சர்வர்ஸ், இஜேபி, எக்ஸ்எம்எல்ஸ், அப்புறம் ஜேஎஸ்டிஎல். இதில் உங்களுக்கு சர்வலெட்னா என்னென்னா, உங்களோட வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு இது வந்து சர்வர் சைடு ஒர்க் ஆகும். ஸோ இது ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜேஎஸ்பி, ஜாவா சர்வர் பேஜ், இதை வச்சு நம்ம வெப் அப்ளிகேஷன் பண்ணலாம். ஜேபிஏ, டேட்டா ஜேபிஏ, நம்ம இதில் ஜேடிபி யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி ஜேபிஏ, ஜாவா பேஸ் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட டிபியில் உள்ள ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெப் சர்வீசஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 இருக்கும். ஒன்று சோப்பு, இன்னொன்று ரெஸ்ட்டு. இதில் வந்து சோப்பு வந்து எக்ஸாம்பிள் இது வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தால் இப்போ அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ரெஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வெப் சர்வீசஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறதுனா ரெஸ்ட் ஏபிஐ வச்சு நம்ம எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷனில் ஏபி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இஜேபி என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்எம்எல் எக்ஸ்டென்சிவ் மார்க்அப் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ஜேஎஸ்பி ஸ்டாண்டர்ட் டேக் லைப்ரரி அப்படின்னு பேர் இதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த என்டர்பிரைஸ் எடிஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோ எடிஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்சர்ஸ், ரிமோட்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மைக்ரோ எடிஷன் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன பார்த்துருப்போம்? இதை பார்த்துருப்போம். எப்படி இதை பார்த்தோம் அப்படின்னா, கோர் ஜாவாவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருப்போம். கிரியேட் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து எப்படி இருந்திருக்கும்? ஒரு கால்குலேட்டராக இருந்திருக்கும். அந்த கால்குலேட்டர் அப்ளிகேஷன் வந்து ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். கரெக்டாக? நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு ஒரு கால்குலேட்டர் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதுக்குள்ளே டைப் பண்ணுவீங்க என்ன நம்பர் வேணுமோ. அந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எதில் கிரியேட் பண்ணிக்கலாம்? இந்த ஜே2எஸ்சிலே கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறமா சிவிஐ, அதுக்கு பேர் என்னென்னா ஜியூஐ அப்ளிகேஷன், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் என்ன சிவிஐங்கிறது கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன். கீழே கொடுத்துருக்கேனா? ஓகே. ஜியூஐங்கிறது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன். நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் டெஸ்க்டாப் விண்டோ அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள் கால்குலேட்டர் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னென்னா கன்சோல் அப்ளிகேஷன் ப்ளஸ் டெர்மினல் அப்ளிகேஷன். அதாவது நீங்கள் ஒரு நோட் பேடில் ஜாவா கோடை எழுதிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? டெர்மினலில் ஜாவாசி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாவா ஃபைலோட பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணுவீங்க? ஜாவா உங்களோட கிளாஸ் நேம் கொடுப்பீங்க. கரெக்டாக? ஜாவா ஃபைலோட நேம் கொடுத்துட்டு கீழே என்ன பண்ணுவீங்க? ஜாவா உங்களோட கிளாஸ் நேம் கொடுப்பீங்க. எக்ஸிக்யூட் பண்ணோடனே உங்களுக்கு என்ன மெயின் மெத்தடில் என்ன கொடுத்துறீங்களோ அது எக்ஸிக்யூட் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம டெர்மினலில் பார்க்குறது, அப்புறம் கன்சோலில் பார்க்குறது, இது எல்லாமே என்ன ஜே2எஸ்சியில் கிரியேட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் தான். இதில் வந்து வர அப்ளிகேஷன் ஃபைல் எப்படி நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா, டாட் ஜார் ஃபைலை கன்வெர்ட் பண்ண முடியும். ஜார் ஃபைல்னா என்ன? ஜார் ஃபைலுங்கிறதுனா ஜாவா ஆர்கியூ ஃபைல். ஓகேவா? இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஜிப் ஃபைல், இது ஒரு டைப் ஆஃப் ஜிப் ஃபைல், இது ஒரு டைப் ஆஃப் எல்லாமே ஒரு டைப் ஆஃப் ஜிப் ஃபைல்ஸ் தான். இதை ஜார் ஆர்க் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அடுத்து வெப் ஆப்பை பார்க்க போகிறோம். வெப் ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, facebook.com. நான் இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன்? ஜே2எஸ்சி யூஸ் பண்ணுறேன். வெப் ஆப் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெப் அப்ளிகேஷன் நான் ஜே2டபிள்யூ யூஸ் பண்ண போகிறேன். ஜே2டபிள்யூங்கிறது என்னென்னா ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன். ஸோ நம்ம இதில் என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவோம்? சர்வலெட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அதோட அப்டேட்டட் வெர்ஷன், அதோட ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறீங்க. சிஎஸ்எஸ்க்கு வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 லைன் நீங்கள் கோட் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதோட ஃப்ரேம் ஒர்க் போவீங்க, பூட்ஸ்ட்ராப். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே ஒரு சில சிஎஸ்எஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணுற கோட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணி அதில் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த பேஸை மட்டும் கூப்பிட்டுட்டு என்ன ப்ராப்பர்ட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் டேரெக்டாக கொடுத்துப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பூட்ஸ்ட்ராப் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துரும். சிஎஸ்எஸில் நீங்கள் அதிகமாக கோட் அடிக்கிறது பூட்ஸ்ட்ராப் சிம்பிளி. அதேமாதிரி ஜேக்வரி, ஜேஎஸில் அடிக்கிற கோடை வந்து ஜேக்வரி என்ன பண்ணும்? ஜேக்வரிங்கிறது ஒரு ஃப்ரேம் அது என்ன பண்ணும்? உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தான் சர்வலெட்டுங்கிறது ஒரு டெக்னாலஜி. உங்களோட சர்வலெட்டில் உள்ள லைன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். ஜேஎஸ்பிங்கிறது என்ன? ஜேஎஸ்பிங்கிறது ஜாவா சர்வர் பேஜ். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட சர்வர் சைடு டெக்னாலஜியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிளைண்ட் சைடு நீங்கள் ப்ரெசன்டேஷன் லேயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லைக் ஹெச்டிஎம்எல் மாதிரி. ஓகேவா? ஜேஎஸ்பிக்குள்ளே ஹெச்டிஎம்எல் கோடு இருக்கும், உங்களோட ஜாவா கோடும் இருக்கும். ஸோ ரெண்டுத்துமே எம்பெட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிப்போம்.
ஓகேவா. இந்த ஜேஎஸ்பிக்கு பதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜேஎஸ்எஃப் ஜாவா சர்வர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அதை யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சர்லெட்டு ஜேஎஸ்பி வித் ஜேடிபிசி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம், அட்வான்ஸ் ஜாவில் பார்க்க போகிறோம். ஓகேவா. நீங்கள் இந்த வெப் அப்ளிகேஷனில் க்ரியேட் பண்ணுற அப்ளிகேஷனோட ஜிப் ஃபைல் ஃபார்மேட் என்ன அப்படின்னா டாட் வாருங்கிறது என்ன, வெப் ஆர்கிவ் ஃபைல். ஓகேவா. அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுங்கிறது என்ன அப்படின்னா இஜேபி இல்லைனா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு க்ரியேட் பண்ணுவோம். அதாவது உங்களோட ஒரு அஃபிஷியல் சைட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஓன் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, அந்த ஓன் ப்ராடக்ட்டுக்கு ஒரு சைட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் என்னென்னா என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறது நம்ம என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் ஸ்ப்ரிங்கு. ஓகேவா. நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா அதோட அப்டேட்டட் வெர்ஷன் ஸ்ப்ரிங் போட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதுக்கு என்னென்ன .er ஃபைல், ஃபைலுங்கிறது என்னென்னா என்டர்பிரைசஸ் ஆர்கிவ் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப் இன்டர்ஆப்பரபிள் ஆப். இப்போ இதில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாமே என்னென்னா வேறு டிஸ்ட்ரிபியூட்டர்னால் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா அது இன்னொரு அப்ளிகேஷனில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 அப்ளிகேஷனுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்டர்பிரைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜாவா ரிலேட்டடாக இருக்கணும். பட் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்புங்கிறது என்னென்னா இன்டர்ஆப்பரபிள் ஆப் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிள் ஐஆர்டிசிலேருந்து நான் ஆர்டர் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது புக் மை ஆப் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்க, புக் பண்ண போகிறீங்க, ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இது போய்ட்டு என்ன ஆகும், இப்போது ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஐஆர்சிடிசியில் போய்ட்டு அந்த டிக்கெட் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து எங்கே கொடுக்கும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த புக் மை ஆப்பில் வந்து காட்டும். இதே தான் நீங்கள் புக் மை ஆப்பை கிரியேட் பண்ணுறது வந்து ஒரு ஜாவாவில் கிரியேட் பண்ணுறீங்க, ஐஆர்சிடிசி வந்து ஒரு .netல கிரியேட் பண்ணிடுறீங்க. வேறு அப்ளிகேஷனில் கிரியேட் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷனை இன்டர்லிங்க் பண்ணுறது பேர் தான் என்னென்னா அந்த மாதிரி டைப் ஆஃப் த அப்ளிகேஷனுக்கு பேர் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப் இன்டர்ஆப்பரபிள் ஆப் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறதுனா வெப் சர்வீசஸ். இந்த சர்வீசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னென்னா ரெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ண போகிறது ரெஸ்ட்டு. அதில் ஜேசான்ங்கிறதுனா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். நம்ம வந்து கீ அண்ட் வேல்யூஸாக ஒரு டேட்டா கொடுப்போம், பாடிஸ் கீ அண்ட் வேல்யூஸாக நம்ம வந்து இன்புட் கொடுப்போம், நமக்கு தேவையான அவுட்புட் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா. இதில் கெட்டு புட்டு போஸ்ட் டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் நம்ம க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் வச்சு தான் எப்படி அந்த டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்து ஃபெச் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதுலாம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ஸில் வெப் சர்வீசஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க, அப்புறம் அட்வான்ஸ் ஜாவாவில் என்னென்ன டாபிக்ஸ் என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படின்னு. இதில் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி சொன்னோம் கோர் ஜாவா அன்அஃபிஷியல் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் ஜாவாவும் அன்அஃபிஷியல், ரெண்டுமே அன்அஃபிஷியல்ஸு. அஃபிஷியல்னால் J2SE, J2W, J2ME இதான் நம்மளோட அஃபிஷியல் நேம்ஸ். ஓகேவா. சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ அட்வான்ஸ் ஜாவாவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னா சர்வ்லெட், ஜேஎஸ்பி, ஜேடிபிசி. ஓகேவா. நம்ம ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 டயர் ஆர்கிடெக்சர். நம்ம க்ரியேட் பண்ணுற வெப் அப்ளிகேஷனோட ஆர்கிடெக்சர் 3 டயர் ஆர்கிடெக்சர். ஒன்று வந்து கிளைண்ட்டு, இன்னொன்று வந்து சர்வர், இன்னொன்று வந்து டேட்டாபேஸ். கிளைண்ட்டுங்கிறது யார் அப்படின்னா நம்ம தான். நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறேன். நான் கொடுக்குற ரெக்வஸ்ட் வந்து நான் இப்போ facebook.com அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன், ஓப்பன் பண்ணிட்டேன். நான் எங்கே கொடுக்குறேன் அந்த ரெக்வஸ்ட்டை என்னோட ப்ரௌசரில் கொடுக்குறேன். ரெக்வஸ்ட் போய்ட்டு என்ன பண்ணுறேன், facebook.com கொடுக்குறேன். அது போய் சர்வரில் தேடி பார்க்கும், ஃபேஸ்புக் சர்வரில். அந்த சர்வர்லேருந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கோம், எனக்கு ஒரு யூஐ பேஜ் கொடுக்கும். அங்கே நான் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடுவேன். அது எனக்கு என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் பேஜ் கொடுக்கும். நான் ஒரு பேஜில் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். அது என்ன பண்ணுது, எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஸோ அதே தான் நான் இந்த இடத்துல போய்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, facebook.com அப்படின்னு சர்வரில் போய் தேடி பார்க்கும், ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதில் டேட்டாவில் நான் கொடுத்துருந்த ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டிபியில் இருந்தது. ஸோ ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வரில் ரிஃப்ளெக்ட் ஆகி ப்ராசஸ் பண்ணி திரும்ப என்ன பண்ணுவோம், கிளைண்ட்டுக்கு நெக்ஸ்ட் பேஜை நேவிகேட் பண்ணி கொடுக்கும். என்னோட ஹோம் பேஜுக்கு வந்து இந்த இடத்துல காட்டும். ஓகேவா. இதுதான் கிளைண்ட் சர்வர் டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர். இப்போ கிளைண்ட்டுங்கிறதுனா சென்ட் த ரெக்வஸ்ட், கெட் த ரெஸ்பான்ஸ். இந்த ப்ரௌசராக இருந்தாலும் இருக்கலாம். சர்வருங்கிறதுனா ப்ராசஸ் த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணணும். டேட்டாபேஸுங்கிறதுனா ஸ்டோர் த டீடைல்ஸ் லைக் ப்ராஜெக்ட். நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன், எனக்கு என்ன பண்ணிச்சு அந்த டேட்டா எடுத்துகிட்டு வருது. நான் ஒரு ட்ரான்சாக்ஷன் டேட்டா கொடுத்தனா அந்த டேட்டா என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ டேட்டாபேஸுங்கிறதுனா நம்மளோட டேட்டா ஸ்டோர்ஸ் பண்ணி திரும்ப ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. இதில் வெப் சர்வர்ஸ் வந்து என்ன, வெப் சர்வர்ஸ் ஒன்லி வெப் ஆப். வெப் சர்வீஸ் சப்போர்ட்ஸ் ஒன்லி என்னென்னா வெப் ஆப் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. இந்த வெப் சர்வீஸ் நம்ம வந்து டாம்கேட் யூஸ் பண்ணிக்கலாம். டாம்கேட் 4.0 இந்த ரேஞ்ச் வரையும் இருந்தது வெப் சர்வர். டாம்கேட் 5.0க்கு வெப் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர் ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் வெப் சர்வர் சப்போர்ட்ஸ் ஒன்லி இப்போ வெப் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா. நம்மளோட வெப் சர்வர்ஸ்னா வெப் அப்ளிகேஷன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணோம். இதில் வெப் சர்வர்ஸ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வெப் கண்டெய்னர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வெப் கண்டெய்னரில் சர்வ்லெட் என்ஜினு, அதுலன்னா சர்வ்லெட் கண்டெய்னர், அப்படி இல்லைனா அதோட இன்னொரு நேம் கேட்டலினா. ஜேஎஸ்பி என்ஜினு இல்லைனா ஜேஎஸ்பி கண்டெய்னர் இல்லைனா ஜாஸ்பர் அப்படிங்கிறது அதோட
இன்னொரு நேம். வெப் கண்டெய்னர் வந்து என்ன சேர்ந்துருக்கும், சர்வலெட் என்ஜினும் நம்மளோட ஜேஎஸ்பி என்ஜினும் சேர்ந்தது தான் இந்த வெப் கண்டெய்னர். ஓகேவா, நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இதுக்குள்ளே தான் ப்ராசஸ் நடந்துட்டு இந்த ப்ராசஸ் என்ன பண்ணும், டிபியில் போய் தேவைப்பட்ட டேட்டாவை எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டன் என்ன பண்ணும், இந்த வெப் சர்வலெட்குள்ளே திரும்ப வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ணுமான்னு பார்த்துட்டு என்னோட யூஏயில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணுற சர்வலெட் என்னென்ன, நம்ம யூஸ் பண்ணுற சர்வர்னா we are using என்ன சர்வர் யூஸ் பண்ணுறோம், டாம்கேட் சர்வர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நம்ம யூஸ் பண்ண போகிறது. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இதுக்கு முன்னாடி சிஜி அப்படின்றது காமன் கேட்வே இன்டர்ஃபேஸு, இப்போ யூஸ் பண்ணுறது என்னென்னா சர்வலெட். ஏன் சிஜிக்கு பதில் சர்வலெட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நான் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு கிளைண்ட்டு தான் யார், ப்ரெசன்டேஷன் லேயரு. அதுக்கப்புறம் என்ன, சர்வர் தான் யார், பிஸ்னஸ் லேயரு. அதுக்கப்புறம் டேட்டா பேஸு, இந்த கனெக்ட் பண்ணுறோம்ல இந்த ஃபேஸ் தான் பர்சிஸ்டன்ஸ் லேயர். ஓகேவா, இப்போது நான் என்னோடய அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன், fp.com கொடுக்குறேன், அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறேன், ரெக்வஸ்ட் உள்ளே போவோம். இந்த சர்வலெட் தான் என்ன பண்ணுவோம், எனக்கு ப்ராசஸ் பண்ணுவோம். சர்வருக்குள்ளே இருக்கிற கண்டெய்னர் சர்வலெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே போகிற ரெக்வஸ்ட்டை அது என்ன பண்ணும், த்ரெட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த த்ரெட்ஸை போயிட்டு செக் பண்ணும். இதுவே சிஜிஐங்கிறது என்னென்னா இங்கே போகிற ப்ராசஸை அது அப்படியே ப்ராசஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ எனக்கு என்ன, அப்ளிகேஷன் லோடு வந்து அதிகமாகும். த்ரெட்டாக கன்வெர்ட் பண்ணுறதால எனக்கு என்ன பண்ணுது, லோடு வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சிஜிஐலேருந்து சர்வலெட்ஸுக்கு மாறிட்டோம். ஓகேவா, இங்கே போகிற ரெக்வஸ்ட்டை இந்த இடத்துல தான் சர்வருக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம், சர்வலெட்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். சர்வலெட்டுங்கிறது என்னென்னா உங்களோட சர்வர் சைடு டெக்னாலஜி. சர்வலெட்டுங்கிறது சர்வர் சைடு டெக்னாலஜி. ப்ரௌசர் சைடு டெக்னாலஜி வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், HTML, JS, JSP. இங்கேயும் நீங்கள் JSP யூஸ் பண்ணிக்கலாம். சர்வர் சைடு டெக்னாலஜி. JSPங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து UI பேஜாகவும் ஆக்ட் ஆகும். UI பேஜாக இப்போ நம்ம இங்கே HTML கோட் அடித்தாலும் அதே கூட வந்து JSPயில் அடிக்க முடியும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வந்து ஜேஎஸ்பியில் உங்களோட HTML கோடு ப்ளஸ் ஜாவா கோடு ரெண்டுத்தையும் நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சர்வர் சைட் டெக்காகவும் ஆக்ட் ஆகும், கிளைண்ட் சைட் டெக்காகவும் ஆக்ட் ஆகும் ஜேஎஸ்பி. ஆனால் சர்வலெட் வந்து ஒன்லி சர்வர் சைட் டெக் மட்டும்தான். ஸோ இந்த சைடு சர்வலெட் வந்து ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் என்ன பண்ணுவோம், டிபியில் போய்ட்டு ஏதாவது டேட்டா தேவைப்படுச்சுன்னா டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். இந்த இடத்துக்கு அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறது தான் JDBC இல்லைனா ஹைபர்நெட்டு. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன, JDBC. நம்ம டிபியோட டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறோம். JDBC ஜாவா டேட்டா பேஸ் கனெக்ஷனு. ஸோ டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், அந்த எனக்கு வெப்பில் வந்துட்டு திரும்ப இந்த இடத்துல சர்வலெட்டில் ஏதாவது ப்ராசஸ் பண்ணுமான்னு பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுவோம், கிளைண்ட்டில் என்னோட வெப் ப்ரௌசர்லேயே எனக்கு ரெஸ்பான்ஸை கொடுத்துரும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இப்போது இந்த இடத்துல பாருங்கள் மெனு. இப்போ நான் இப்போ ஹோட்டலுக்கு போகிறேன், எக்ஸாம்பிள் வந்து ஒரு இட்லி ஆர்டர் பண்ணுறேன் ஒரு மெனு கார்டு பார்த்து. ஸோ அதுனா மெனு.jsp ப்ரெசன்டேஷன் லேயர் போய்ட்டு கிச்சனில் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தேவையான இட்லி பண்ணுறதுக்கான எல்லாமே இருக்கான்னு பார்ப்போம். இட்லி பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைனா என்ன பண்ணுவாங்க, ஸ்டோரில் போய்ட்டு இட்லி மாவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க, கிச்சனில் கொடுப்பாங்க. கிச்சனில் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல இட்லியை வந்து செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இட்லியை நான் வந்து ஒரு ரிசல்ட்.jsp ரிஃப்ளெக்ட் பண்ண சொல்லுவேன். திரும்ப நான் என்ன பண்ணலாம், அந்த மெனு.jsp ரிஃப்ளெக்ட் பண்ண சொன்னாலும் பண்ணலாம், இல்லை இட்லி இதில் ரிசல்ட்.jsp தனியாக இண்டிவிஜுவலாக ரிஃப்ளெக்ட் பண்ண சொன்னாலும் பண்ணலாம். ஓகேவா, இது வந்து எனக்கு ரிசல்ட்.jsp ஆக்ட் ஆகும், இது எனக்கு மெனு.jsp. நான் ஒரு ப்ரெசன்டேஷன் லேயர் வச்சுருக்கேன், இங்கே ஒரு ப்ரெசன்டேஷன் லேயர் வச்சுருக்கேன். ஓகேவா, இது ரெண்டுமே எனக்கு என்ன, கிளைண்ட்டுக்கு விசிபிள் ஆகும்போது இங்கே சர்வலெட் மட்டும் என்ன பண்ணோம், நம்மளோட ப்ராசஸை பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம என்ன கோடு கொடுக்குறோமோ அந்த கோடை என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ப்ராசஸ் வந்து ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, டேட்டா தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட டிபிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். டேட்டா எதுவும் தேவையில்லைன்னா இங்கேயே ப்ராசஸ் பண்ணி எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, ஸோ நம்ம ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நான் வெப் சர்வருக்குள்ளே கண்டெய்னர் சொன்னால அந்த கண்டெய்னர் தான் இது. வெப் சர்வர், வெப் கண்டெய்னர், இதுக்குள்ளே சர்வலெட் என்ஜின், JSP கண்டெய்னர் ரெண்டு இருக்கும். இதுதான் என்ன பண்ணோம், நமக்கு வந்து சர்வலெட்டை மேனேஜ் பண்ண போகுது. இதில் நமக்கு என்ன பண்ணுது, JSP மேனேஜ் பண்ண போகுது. நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தோம்னா ஸ்டாண்டலோன் வெப் சர்வர் கண்டெய்னர் தான். ஓகேவா, மேனேஜர் எக்ஸாம்பிள் JSP அந்த சர்வலெட்டை தான் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேவா, இதில் இந்த டவுட் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அட்வான்ஸ் ஜாவாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவையானது. அட்வான்ஸ் ஜாவாக்குள்ளே போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா என்டர்பிரைஸ் எடிஷன். அதுக்கப்புறம் நான் சொன்னல, இங்கே நீங்கள் கோர் ஜாவா கொடுத்துருக்கீங்க, இந்த இடத்துல சர்வர் JSP கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் எடிஷன் யூஸ் பண்ணுவீங்களா, என்டர்பிரைஸ் எடிஷன் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஸோ நான் அதுக்கும் எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். இப்போது என்டர்பிரைஸ் எடிஷனில் நம்ம வந்து JDBC யூஸ் பண்ண முடியும், JSP யூஸ் பண்ணணும், சர்வலெட் யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஓப்பன் பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுறதுல பாக்ஸ் மாதிரி இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாவாவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாவா கோடு வந்துடும் ஃபுல்லாகவே, J2SE டைப்பு. ஓகேவா, ஜாவா டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ ஜாவா டபிள்யூங்க தான் என்டர்பிரைஸ் எடிஷன். இதுக்குள்ளே இருக்கிற உங்களால் வெப் அப்ளிகேஷன் மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு அப்ளிகேஷன் மட்டும் க்ரியேட் பண்ணலாம். எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு காட்டிடுறேன். நியூவில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வெப் அப்ளிகேஷன். இங்கேயே நம்ம சர்வலெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொடுக்குறது எல்லாமே டைனமிக் ரெக்வஸ்ட்டு. ஸோ நம்ம இந்த டைனமிக் ரெக்வஸ்ட்டை கொண்டு வரதுக்கு, டைனமிக் ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்வலெட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து மல்டிபிள் ரெக்வஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டே இருப்போம். அதனால் இதுக்கு என்ன பெட்டர் டெக்னாலஜி அப்படின்னா சர்வலெட் டெக்னாலஜி தான். ஸோ
நம்ம க்ரியேட் பண்ண போகிற அப்ளிகேஷன் வந்து டைனமிக் வெப் ப்ராஜெக்ட். ஸோ நான் இதுக்குள்ளே வரேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைனமிக் வெப் ப்ராஜெக்ட்னு இருக்கும். அப்படி இல்லைனா அதரில் போய் பாருங்கள். அதரில் போயிட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டில் இருக்கும். அப்படி இல்லைனா ப்ராஜெக்ட்டில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் இருக்கும். ஓகேவா? நான் டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் கொடுத்து நான் இந்த இடத்துல ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ப்ராஜெக்ட் நேம் வச்சுக்கிறேன். ஸோ ஸ்மாலில் க்ரியேட் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஹோட்டல் இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஜாவா ரிசோர்ஸஸ் இருக்கா, இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட சர்வலெட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? சர்வலெட்டை வந்து இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணுவோம். இந்த வெப் கண்டென்ட் இருக்குல்ல, இந்த வெப் கண்டென்ட்குள்ளே தான் நம்மளோட HTML ஃபைலோ இல்லை JSP ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து HTML ஃபைலை வச்சு க்ரியேட் பண்ணி கட்டுறேன். இந்த ஃபைலுக்கு நேம் வந்து நான் index.htmlனு வச்சுக்கிறேன், இல்லை menu.htmlனு வச்சுக்கிறேன். ஓகேவா? menu.html அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ நான் menu.html க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த menu.html க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பண்ண போகிறதுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபார்முக்குள்ளே க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் அந்த இடத்துல ஃபார்மில் க்ரியேட் பண்ணேன், எனக்கு டேக் வரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆங்குலர் ப்ராக்கெட் க்ரியேட் பண்ணி ஃபார்ம் கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிக்கிறேன். எனக்கு ஃபார்ம் டேக் வந்திருக்கும். இந்த ஃபார்ம் டேக்குள்ளே ஆக்ஷன் என்னென்னு கேட்கும். ஆக்ஷன் வந்து நீங்கள் கொடுக்குறது தான். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இண்டெக்ஸ்னு ஆக்ஷன் கொடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ண போகிற மெத்தடு பேர் என்ன அப்படின்னா, இப்போ நான் கெட் மெத்தட், நான் போஸ்ட் மெத்தட், ஏதோ ஒரு மெத்தட், எந்த மெத்தடு ரெண்டுமே காமனாக ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதில் 2 மெத்தடில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தட் நான் இப்போ வந்து கெட்டுன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த மெத்தட் நான் எங்கே பாஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன், ஃபார்மு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒரு இன்புட் டேக் வச்சுக்கிறேன். இந்த இன்புட் டேக்குக்குள்ளே என்ன டைப் அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்காக டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு என்ன நேம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்புட் டைப்பு டெக்ஸ்ட்டு நேம்னு கொடுத்துட்டேன். இந்த நேமை வந்து எனக்கு யூவில் ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல, அதனால் முன்னாடி நேம்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நேம்னு கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சர்வர் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்காது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு சர்வர் தேவை வெப் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து சர்வர் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன்புட், இந்த இடத்துல டைப்பு, டபுள் கோட்ஸில் என்ன டைப் இருக்குன்னு பார்த்துக்கலாம். சப்மிட்னா ஒரு பட்டனாக க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். வேல்யூங்கிறதுனா அந்த பட்டன் மேலே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும், அதுக்காக நான் வேல்யூ கொடுக்குறேன். அந்த பட்டன் பேர் சப்மிட்டுக்கு நான் பட்டன்னே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்புட் கொடுத்துட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆகணும். ஸோ இப்போதைக்கு நேவிகேட் ஆகலை, அதுக்கு நம்ம மேப் பண்ணணும், நான் சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ வந்து menu.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு URL வந்து பார்த்தீங்களா, http://localhost 8080 ஹோட்டல். இந்த ஹோட்டலுங்கிறது என்னோட கிளாஸ் நேம் /menu.html. நான் HTML ரன் பண்ணுறதுனால எனக்கு menu.html அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு ஃபார்ம். இந்த URL இப்போ உங்களோட சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த URL எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து குரோமோ இல்லை என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரில் போட்டாலும் உங்களுக்கு இந்த பேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? இதில் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு HTML பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். நான் என்ன பண்ணுறேன், என்னோட சர்வரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்னோடய சர்வர் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போது இதுக்குள்ளே வந்துட்டு இதை மேப் பண்ணணுமா, இதுக்கு நமக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரெசன்டேஷன் லேயர் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் லேயரை போயிட்டு என்ன பண்ணணும், நமக்கு வந்து HTML நம்மளோட சர்வலெட் பேஜ் இருக்குல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சர்வலெட் இதில் போங்க, சர்வலெட்னே இருக்கும், சர்வலெட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சர்வலெட்டோட நேம் என்ன, ப்ராசஸ் இட்லின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இல்லைனா ப்ராசஸ் சர்வலெட்னு வச்சுக்கிறேன். ஸோ பேக்கேஜ் நேமில் கொடுத்துட்டேன், கட் பண்ணி ப்ராசஸ் சர்வலெட் இந்த இடத்துல com.controller அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் ஒரு பேக்கேஜ்குள்ளே தான் என்ன பண்ண போகிறேன், இந்த சர்வலெட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் சர்வலெட் க்ரியேட் பண்ணிட்டேன், எனக்கு எரர் அடிக்குது. ஸோ இப்படி எரர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட லிப் ஃபைலில் இதில் லிப்னு இருக்கும். ஓகேவா? ஜாவா சர்வலெட் 3.0
அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு க்ரோம் இல்லை கூகுளில் ஜாவா சர்வலட் 3.0 இல்லை என்ன வெர்ஷன் தேவையோ அந்த வெர்ஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜாவா சர்வலட் 3.0ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஜாவா x.servlet 3.0 அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட லிப்பில் இருக்குல்ல அந்த லிப்பில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, லிப்பில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருந்த சர்வலட் எரர் எல்லாமே போயிடும். ஸோ உங்களோட சர்வலட்டு லிப் ஜாரை ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் இதில் போய்ட்டு ரைட்டில் கொடுத்து பில்டு பாத்தில் போய்ட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரன் டைமில் போய்ட்டு எங்கே போய்ட்டு அது வந்து இங்கே லைப்ரரி ஃபைல் இருக்கும்ல, நம்மளோட லைப்ரரி ஃபைல்லையே இது ஆட் ஆகிடும். ஜேரி சிஸ்டம் லைப்ரரி லைப்ரரி ஓகேவா, ஆட் ஆகிட்டு சேவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் போய்ட்டு என்னென்னா ரைட்டில் கொடுத்து கான்ஃபிகர் பில்டு பாத்தில் போய்ட்டு நீங்கள் ஜார் ஃபைல் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைனமிக் வெப் ஆப்புக்கு இந்த லிப்புங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஜார் ஃபைல் ஆட் பண்ணால் போதும். உங்களோட டிசைன் ஃபோல்டர்லாம் எதில் இருக்கணும், வெப் கண்டென்ட்டுக்கு கீழே இருக்கணும். HTML ஃபோல்டர்லாம் HTML JSP CSS இந்த ஃபோல்டர்லாம் வெப் கண்டென்ட்டுக்கு கீழே இருக்கணும். இந்த மெட்டா இன்ஃபுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஜாவா சர்வர் 3.0 ஜார் இந்த ஃபைல் இருக்கணும். ஓகேவா, இது என்னென்னா உங்களோட ஜார் ஃபைல் தான் லிப்புக்குள்ளே கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டோம் நம்ம. இப்போ இது என்னோட டிசைன் பேஜ். இந்த டிசைன் பேஜுக்கான ப்ராசஸ் இப்போ நான் எழுதணும். இந்த ப்ராசஸ் எழுதுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சர்வலெட் எக்ஸ்டென்ஸ் HTTP சர்வலெட்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்வலெட்னு நான் கிளிக் பண்ணுறேன். சர்வலெட் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிருங்க. அது சர்வலெட் ஓகேவா. மொத்தம் இருங்க வரேன், இம்ப்ளிமெண்ட்ஸ் அது இன்டர்ஃபேஸு, அதனால் நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். இதில் சர்வலெட் ஓகேவா, ஜாவா எக்ஸ் சர்வலெட் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜில் சர்வலெட் வருது. நீங்கள் சர்வலெட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா சர்வலெட் யூஸ் பண்ணிங்கன்னா ஓவர் ரைட் அப்படி வரும். அப்படி இல்லைனா எக்ஸ்டென்ஸ் ஜெனரிக் சர்வலெட் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மலாக நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் சர்வலெட்னு க்ரியேட் பண்ணாலே உங்களுக்கு வந்து என்ன இந்த HTTP சர்வலெட் வந்துடும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா do get to post இருக்கும். இதில் நம்ம இந்த do get to post இந்த நேம் மட்டும்தான் சேஞ்சு, பட் உள்ளே நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே காமன் தான். நீங்கள் என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன், எனக்கு தேவையில்லை. ஓகேவா, அது மாதிரி இந்த do get நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா, do post நாங்கள் வேணும்னா மாற்றுறதுனா மாற்றிக்கோங்க. மெத்தடு போஸ்ட்டுன்னு இது எதுவும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு நேம் கொடுத்துட்டேன். அந்த நேம் என்ன பண்ணுறேன், என்னோடய யூஏல பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதுக்கு என்னென்னா என்னோடய ரெக்வஸ்ட் டாட் நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறேன், அதுக்குள்ளே நேம் கொடுக்க போகிறேன். ரெக்வஸ்ட் டாட் என்ன பண்ணுறேன், அந்த ரெக்வஸ்ட் பண்ணுற பேராமீட்டர் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ரெக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர், அந்த பேராமீட்டரோட நேம் கேட்குது. நாங்கள் என்ன நேம்னு கொடுத்துருந்தேன் கரெக்டாக. இந்த மெனு டாட் எக்ஸ்எம்எல்ல என்னோட இதுக்குள்ளே நான் கெட் பேராமீட்டர் நேம்னு பாஸ் பண்ணேன். ஸோ இந்த நேமை பாஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இங்கே வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ வந்து நான் என்ன யூஏல கொடுப்பேன். இங்கே வேல்யூங்கிறதுனா பக்கத்துலேயே கொடுத்துருங்க, பட்டன் மேலே எனக்கு ஷோ ஆச்சு, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதேமாரி இங்கே வேல்யூங்கிறது என்னென்னா நம்ம அங்கே யூஏல கொடுக்குறது தான் வேல்யூ. அந்த வேல்யூ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கெட் பேராமீட்டர் நேமு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நான் செமிகோலன் வச்சுருக்கேன், Ctrl+L எழுத்துறேன். ஸோ எனக்கு என்ன பண்ணிக்குது, இங்கே அங்கே பாஸ் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக அது கிடச்சிருச்சு. ஸோ இது ஸ்ட்ரிங்காக கிடச்சிச்சு. இப்போ நான் இது வந்து யூஏல பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி என்னால் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இது என்னால் எப்படி பிரிண்ட் பண்ண முடியும்னா நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ரெஸ்பான்ஸ் டாட் கெட் ரைட்டர் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து பிரிண்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கும். இந்த பிரிண்ட் ரைட்டருங்கிற ஒரு கிளாஸ்க்குள்ளே இந்த இடத்துல அவுட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, அந்த பிரிண்ட் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் இது என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட யூஏல ரைட் பண்ணும். எப்படி ரைட் பண்ணுன்னா பிரிண்ட் ரைட்டர் அவுட் டாட் பிரிண்ட் ln. ஓகேவா, அவுட் டாட் ஸோ ln. இப்போ எப்படி நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட பேராமீட்டரை தான் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட பேராமீட்டரை டைரெக்டாக பாஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகேவா? இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட யூஐயில் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக என்ன கெட் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கூப்பிட்றேன். இந்த கெட் ரைட்டருக்குள்ளே தான் பிரிண்ட் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸ் இந்த கிளாஸுக்குள்ளே தான் எனக்கு என்ன இந்த பிரிண்டலன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், கெட் ரைட்டர் கூப்பிட்றேன். நீ என்ன பண்ண, உன்னோட பிரிண்ட் ரைட்டரை கூப்பிட்டு வா. அந்த பிரிண்ட் ரைட்டருக்குள்ளே பிரிண்டலன்கிற மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வச்சு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வர பேராமீட்டரை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதான் இங்கே லாஜிக்கு. ஓகேவா? ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஸோ நான் இப்போ வந்து இந்த லாஜிக் எழுதிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்மளோட வெப் சர்வ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸர் என்னோட கிளாஸ் நேம் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த கிளாஸ் நேம் மென்ஷன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் மெனு டாட் இதான் என்னோட ப்ரெசன்டேஷன் லேயர், இது என்னோட ப்ராசஸ் லேயர். ஓகேவா? நான் இப்போ வந்து ஜேடிபிசி எதுவுமே கனெக்ட் பண்ணல, டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணல. நான் இங்கே கொடுத்த டேட்டா இங்கே வந்து என்ன பண்ண போகுது, ப்ராசஸ் பண்ணி எனக்கு யூஏல ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதான் என்னோடய வேலை. நான் என்ன பண்ணுறேன், பேராமீட்டர் எடுத்து யூஏல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், டீட்டெயில் கொடுத்துட்டேன். இதான் எனக்கு யூஏல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இந்த ப்ராசஸ் தான் எனக்கு யூஏல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொடுக்குற மெனு டாட் ஹெச்டிஎம்மில் வந்து என்ன பண்ணணும், யூஇயில் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வ்லெட்டில் மேப்பிங் பண்ணணும். அது எப்படி மேப்பிங் பண்ணுறது அப்படின்னா, இந்த டிப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டர்னு இருக்கலாம், இது ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க. ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஜென்ரேட் டிப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டர் ஸ்டப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, முன்னாடி இந்த வெப் டாட் ஐஎன்எஃப்குள்ளே இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் இருந்திருக்காது. ஸோ இப்போ இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் வந்திருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் ஃபைல்னு அப்படி இருக்கும். இந்த வெல்கம் ஃபைல் வந்து நீங்கள் இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட நேம் வந்து மெனு டாட் HTML. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு வேறு எந்த வெல்கம் ஃபைல் நான் யூஸ் பண்ணல, மிச்சம் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் சர்வ்லெட்டை மேப் பண்ண போகிறேன். எப்படி மேப் பண்ணுறேன் அப்படின்னா, சர்வ்லெட் ஓகேவா, சர்வ்லெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் சர்வ்லெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த சர்வ்லெட்டுக்குள்ளே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், சர்வ்லெட்டோட நேம், நீங்கள் சர்வ்லெட்டோட நேம் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. சர்வ்லெட்டோட நேம் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். சர்வ்லெட்டோட நேம் இப்போ வந்து நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சமந்தா அப்படின்னு நேம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சர்வ்லெட்டோட கிளாஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? சர்வ்லெட்டோட கிளாஸ் வச்சுக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு இந்த ப்ராசஸ் சர்வரில் கிளிக் பண்ணி, இந்த ப்ராசஸ் சர்வர் இருக்கா, இது டபுள் ஒரு கிளிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி குவாலிஃபைட் நேம் இருக்கும். எங்கே இருக்குது, காப்பி குவாலிஃபைட் நேம். இந்த காப்பி குவாலிஃபைட் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. வெப் டாட் எக்ஸ்எம்எல்குள்ளே வாங்க. இந்த இடத்துல உங்களோட கிளாஸ் நேமை கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போது சர்வ்லெட் கொடுத்துட்டீங்க. என்ன சர்வ்லெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. இதான் உங்களோட சர்வ்லெட். ஓகேவா? உங்களோட சர்வ்லெட்டை இந்த இடத்துல கொடுத்துட்டீங்க. இதான் என்னோட சர்வ்லெட் அப்படின்னு. ஓகேவா? இது என்ன பண்ணுது, உங்களோட யூஐயில் டிப்ளாய் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. டிப்ளாய்னா மேப் பண்ணி யூஸ் பண்ணுறது. அந்த ஸ்லாஷ் மெனு டாட் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த மெனு டாட் HTMLக்கு பதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளே பாஸ் பண்ணோம்ல இந்த ஸ்லாஷ் இண்டெக்ஸ். ஓகேவா? நான் இங்கே என்ன பண்ணேன், டாட் ஸ்லாஷ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி உள்ள பாத்தோட கிளாஸ் பாத்தோட சேர்த்து வரணும் அப்படின்னா டாட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் டாட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணாமல் இண்டெக்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் டாட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ஹலோ என்னோட ஹோட்டல் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, என்னோடய ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்துட்டு எங்கே இருக்குது, என்னோடய ப்ராஜெக்ட்டில் வந்து மெனு டாட் HTML டேரக்டர் ஆகிடுச்சு. இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்லாஷ் இந்த மெனு டாட் HTMLக்கு பதில் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, என்னோட ஆக்ஷனில் கொடுத்தேன்ல என்ன ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டாட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஸ்லாஷ் இண்டெக்ஸ் இதை வந்து மேப் பண்ணணும். இதை இப்போ நான் மேப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோடய வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன சர்வ்லெட்னு கொடுத்துட்டேன். என்ன பண்ணோம், சர்வ்லெட்டை மேப் பண்ணோம். எப்படி மேப் பண்ணுறது அப்படின்னா, சர்வ்லெட் மேப்பிங்னு இருக்கா, அந்த சர்வ்லெட் மேப்பிங்கை கூப்பிட்டுக்கோங்க. இந்த சர்வ்லெட் மேப்பிங்குள்ளே உங்களோட நேம் இருக்கும், அந்த நேம் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சர்வ்லெட் மேப்பிங்குள்ளே ரிமூவ் பண்ணிக்கிறேன் யூஆர்எல் பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே என்னத்தை மேப் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை இங்கே கொடுக்கணும். ஸ்லாஷு என்ன மேப் பண்ணணும்னு நினச்சிங்க, இண்டெக்ஸ். கரெக்டாக? இங்கே என்ன இருக்குது, ஸ்லாஷ் இண்டெக்ஸ் இருக்குது. இந்த ஸ்லாஷ் இண்டெக்ஸ் தான் எங்கே வந்திருக்கும், இப்போ இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ ஸ்லாஷ் இண்டெக்ஸு நான் மேப் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மேப் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இந்த சமத்தாங்கிறது தான் சர்வ்லெட் நேமு. இந்த இடத்துல அதே சமத்தாங்கிற சர்வ்லெட் நேம். ஸோ இந்த சர்வ்லெட் எங்கே இருக்குன்னு போய் பார்க்கும். இந்த சர்வ்லெட் நேமுக்கு
ரீடைரக்ட் ஆகிட்டு இதோட கிளாஸ் எங்கே இருக்குன்னு போய் பார்க்கும். ஸோ இந்த கிளாஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த கிளாஸில் உள்ள ப்ராசஸை ரன் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கிளாஸில் உள்ள ப்ராசஸ் ரன் ஆகும். ஸோ ரன் ஆகிட்டு எனக்கு என்ன பண்ணோம், இதோட டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து திரும்ப என்ன பண்ணோம், என்னோட இந்த மெனு டாட் ஹெச்டிஎம்எலுக்கு பதில் என்ன பண்ணோம், /index அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் கிரியேட் ஆகும். ஓகேவா, மெனு டாட் ஹெச்டிஎம் /index அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் கிரியேட் ஆகும். இந்த யூஆர்எல்ல ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாமா, ஒர்க் ஆகுதா இல்லையானு. நான் சர்வர் நான் இப்போ ரன் பண்ணுறேன். சரி, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சர்வர் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கூகுளில் போயிட்டு நான் வந்து இதில் விண்டோஸில் போகலாமா. சரி, விண்டோஸில் ஷோ வியூஸில் அதர்ஸ் போங்க. அதர்ஸில் சர்வர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க அப்படின்னா சர்வர்ஸ் வரும். ஓகேவா, எனக்கு சர்வர்ஸ் கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்துருச்சு. உங்களுக்கு சர்வர்ஸ் கிளிக் பண்ணோன்னே வராது. அந்த சர்வரை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும். எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது நான் இருங்க வரேன், நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஓகே, எந்த சர்வலெட் வேணுமோ அந்த சர்வலெட்டை டாம்கேட் சர்வர், நான் டாம்கேட் 9 டவுன்லோட் பண்ணுறேன். எனக்கு 9 வந்து சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு என்ன சர்வர் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்லேயே காட்டும். டாம்கேட் 9 சர்வர் நெட்வொர்க் இல்லையா, அது ரன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதுக்குள்ளே அப்பாச்சி டாம்கேட் 9 இருக்கா, அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து பாருங்கள் 64 விண்டோஸ் ஜிப் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட ஜிப் ஃபைலில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, அதுக்குள்ளே உங்களோட டாம்கேட் சர்வர் இருக்கும். அந்த டாம்கேட் சர்வரை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பாத்தில் ரீடைரக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன இதுக்குள்ளே வந்துடுறோம். இதுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய டவுன்லோடில் இருக்கிறத யூஸ் பண்ண போகிறேன். நான் என்ன டாம்கேட் சர்வர் தானே யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிக்கிறேன் ஒரு முறை உங்களுக்காக. நான் இதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணணும், விண்டோக்குள்ளே ஷோ வியூக்குள்ளே அதர்ஸ்க்குள்ளே நீங்கள் இங்கே சர்வர்னே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே சர்வர் அப்படின்னு சர்ச் பண்ணாலும் அந்த ஒரு ஃபோல்டர் தான் வரும். இதை கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு வரும், நோ சர்வர் அப்படின்னு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், நோ சர்வர்ஸை. இதுக்குள்ளே வந்து பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் சர்வர்ஸ் உங்களுக்கு காட்டும். எந்த சர்வர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் ஆகலை அப்படின்னா ரன் பண்ணி பாருங்கள் ஒரு சர்வராக. எல்லா சர்வர் டீட்டெயிலும் இருக்கும். இதில் நான் இப்போ ஆட் பண்ண போகிறது என்ன, சர்வர் 9. ஓகேவா, டாம்கேட் சர்வர் என்கிட்ட இருக்குது, சர்வர் 9. இதான் உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறேன். நான் கொடுத்துட்டு என்னோடய சர்வரை நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணுது, அது அந்த சர்வரோட கான்ஃபிகர் ஆகிடுச்சு. உங்களுக்கு சர்வர் இல்லைன்னா நீங்கள் ஒரு முறை அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டைரெக்டரி பார்த்து எங்கே போகுதோ அங்கே உங்களோட டாம்கேட் சர்வரோட 9 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களே அந்த ஃபைலை நீங்கள் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ என்னோடய டாம்கேட் சர்வரை நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டேன். சர்வரை ரன் பண்ணோன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் இருக்குல்ல, இதை ஒரு முறை உங்களை சர்வரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சர்வரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வர் ரன் ஆகுதா இல்லையானு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு சர்வர் ரன் ஆக தான் செய்யும். ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், என்னோடய அப்ளிகேஷனை முன்னாடி நான் என்ன பண்ணேன், என்னோடய HTML ஃபைலை ரன் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய அப்ளிகேஷனை டேரெக்டாகவே ரன் பண்ணுறேன். ஓகேவா, ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், menu.html பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட men.html மட்டும்தான் ரன் பண்ணியிருப்பேன். இண்டெக்ஸில் என்னோட men.html மட்டும்தான் இருக்கும். இந்த men.html டேரெக்டாக என்ன பண்ணேன், web.xml வெல்கம் ஃபைல் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணலாம், என்னோட அப்ளிகேஷனையே ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ஸோ என்னோட சர்வர் ரன் ஆகிடுச்சு, என்னோடய அப்ளிகேஷனாக ரன் ஆகிடுச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா menu.html வந்துச்சா, இப்போ நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், ப்ராஜெக்ட்டில் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஹோட்டல்னு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், சமந்தா அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆகணும். நேவிகேட் ஆகலை. ஸோ இப்போ நம்ம இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபார்ம் வந்து என்டேக் வந்து கீழே கொடுக்கணும். ஸோ நான் ஃபார்மோட என்டேக் வந்து மேலேயே கொடுத்துட்டேன். அதான் நம்ம பண்ண இங்கே இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய சர்வரை ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு திரும்ப ஒரு முறை நம்மளோட அப்ளிகேஷனை ரன் ஆன் சர்வர். ஓகேவா, ரன் பண்ணிட்டோம். ஸோ இந்த முறையாவது கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். சமந்தா, ஓகேவா, நமக்கு வந்து யூஏல ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா, நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆகி எனக்கு வந்து யூஏல ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இதை வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணல, இதோட
சேர்த்து யோசிச்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு. நான் வந்து யூஏயில் ஒரு டேட்டா கொடுத்தேன், அது போய்ட்டு ப்ராசஸ் பண்ணுது சர்வலெட்டில். ப்ராசஸ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுச்சு, எனக்கு திரும்ப தனியாக ஒரு ரிசல்ட் ஜேஎஸ்பின்னு அப்படின்னு கொடுத்தாலும் சரி, சேம் நமக்கு அந்த மெனு டாட் ஜேஎஸ்பிக்குள்ளேயே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆனாலும் சரி, நான் ஒரு ப்ரௌசரில் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தேன், அதுக்கு என்ன பண்ணுச்சு, எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்கு. ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? முன்னாடி ஹோட்டல்னு மட்டும் இருந்துச்சு, /index, இந்த /indexோட சேர்த்து வந்திருக்கு. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த மெனு டாட் ஜேஎஸ்பி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். தென் வந்து ஜேடிபிசியோட கனெக்ட் பண்ணி நம்ம ஜேடிபிசியில் உள்ள ஒரு CRUD ஆப்ரேஷன் வச்சு நம்ம ஒரு யூஐ மட்டும் டிசைன் பண்ணி பார்க்கலாம், வெப் அப்ளிகேஷன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.